الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحابه الكرماء بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم خير النساء نساء الأنصار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவுவதாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு கருத்துக்களை பேசியவர்களாய் கேட்பவர்களாய் நாம் இந்த நாட்களை இபாதத்தின் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படையிலும் பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம், கேட்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசுவதை விட கேட்பதை விட மிக அதிகமாக அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தருவாராக. நல்ல ஒரு தலைப்பு, நபி போதித்த ஃபர்தா கலாச்சாரம். ஷரியத் இருக்கிறதே, நபி போதித்த என்று சொன்னால் இஸ்லாம் போதித்த கலாச்சாரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்திய ஃபர்தா என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஷரியத் இருக்கிறதே நமக்கு வெறும் இபாதத்துகளை மாத்திரம் இந்த உலகத்தில் கொடுக்கலை. நீங்கள் இவ்வளோ இபாதத்து செய்யுங்க, மறுமையில் உங்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கும், இதை மட்டும் ஷரியத் நமக்கு சொல்லவில்லை. நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக, கண்ணியமாக, நல்ல முறையில் வாழ வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல்களையும் இந்த ஷரியத் நமக்கு கொடுத்துருக்கு. வெறும் தொழுக, நோன்பு, ஜக்காத்து அமல் செய்யுங்க, நன்மை, சொர்க்கத்தில் உங்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழும்போதும் நிம்மதியாகவும், அமைதியாகவும், சந்தோஷமாகவும், கண்ணியமாகவும் வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான அற்புதமான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் கொடுத்தது போல் வேறு எதுவும் கொடுத்ததில்லை. இஸ்லாம் தான் உண்மையான சத்தியமான மார்க்கம் என்ற காரணத்தினால் அதற்கான அற்புதமான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் முக்கியம், உடல் முக்கியம், ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆணுடைய, ஒவ்வொரு பெண்ணுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை இஸ்லாம் உறுதி செய்திருக்கிறார், பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார். பர்தா, ஹிஜாப், இது ஒரு அழகிய அணிகலன். இது இஸ்லாத்தினுடைய அற்புதமான ஒரு தனித்துவம். ஹிஜாப் என்று சொன்னால் முக்காடிடுவது, பர்தா அணிவது, முழுமையாக மறைத்து கொள்வது என்று பொருள் இல்லையா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் ஹிஜாபை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆரம்ப காலத்தில் ஹிஜாப் இல்லை, ஆனால் ஹிஜாபுடைய பழக்கம் இருந்தது. கட்டாயமாக்கப்பட்டது சுமார் ஹிஜ்ரி 5. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுவான், யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக், நபியே உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்கள், வ பனாத்திக் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வ நிசாஇல் முஃமினீன் முஃமினானவர்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், முஃமினானவருடைய மனைவிக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின் மின் ஜலாபீபிஹின், சுருக்கமாக ஃபர்தானியை சொல்லுங்கள், முழுமையாக மறைக்க சொல்லுங்கள். தாலிக அத்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜாபை குர்ஆன் வசனத்தின் மூலமாக கட்டாயமாக்கிவிட்டு அதற்கான ரீசன் என்னன்னு சொல்கிறான், அதில் என்ன லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறான். ஒரு காரியம் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் ஈருலகத்திலும் அதற்கான நிச்சயமாக நன்மை இருக்கும். அதையும் அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறான். தாலிக அத்னா அன் யுஅரஃப்ன ஃபலா யுதைன் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அது நீங்கள் சிறந்தவர்கள் என்று அறியப்படுவதற்கு அது காரணமாக ஆகிறது. முதல் காரணம். அப்போ நீங்கள் கண்ணியமானவர்கள், ஹிஜாப் அணிந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உள்ளத்திலே போடுகிறான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? பெண்கள், தாய்மார்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹிஜாப் அணிந்து போகக்கூடிய இடத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம், எல்லா விஷயத்திலும் கொடுக்கப்படக்கூடிய முன்னுரிமை,
இரண்டாவது காரணம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா யுதை, நீங்கள் நோவினை செய்யப்படாமல் இருக்க வேண்டும். இப்போ ஹிஜாப் அணியாததினால் உடலை மறைத்து கொள்ளாததினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஹிஜாப் அணிந்தவங்களுக்கு இருக்காது. என்னவெல்லாம் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியும், விலாவரியாக தெரியும். அணியாதவர்கள், ஹிஜாப் பின்பற்றாதவர்கள் வெளியில் போகும்போது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரிகள் அவர்கள் என்னென்ன சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களை எழுத்துக்களின் வாயிலாக, உங்களுக்கு ஆடியோக்கள் வீடியோக்களின் வாயிலாக பல்வேறு காணொளிகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன சிரமங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார். அந்த மாதிரியான கண்ணிய குறைவான தரமற்ற அசிங்கமான விஷயங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாக்கிறான், உங்களை மற்றவர்களுடைய பார்வையிலே கண்ணியப்படுத்துகிறான். இதுதான் நோக்கம். ஹிஜாபுடைய உன்னதமான நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹைருன் நிசாஇ நிசாஉல் அன்சார், பெண்களில் மிகவும் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள். அதற்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் இருப்பதை போல இந்த ஹிஜாபுக்கென்று ஒரு நாள் இருக்கிறது. வேர்ல்டு ஹிஜாப் டே அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. யாருக்காவது தெரியுமா வேர்ல்டு ஹிஜாப் டே எப்போ? யாருக்காவது தெரியுமா வேர்ல்டு ஹிஜாப் டே? இல்லை, கேள்விப்படலை. வேர்ல்டு ஹிஜாப் டே பிப்ரவரி 1 கடைபிடிக்கப்படுகிறது. எப்போத்திலிருந்து இது கடைபிடிக்கப்படுகிறது என்றால் 2013 கடைபிடிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆயிடுச்சு. இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், பங்களாதேஷிலேருந்து நஜ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக அங்கே இருக்கிறாங்க. எப்போதுமே ஃபர்தாவோடே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவர்கள் மார்க்கத்தை அழகாக பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் அமெரிக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் போகக்கூடிய இடத்துல, வரக்கூடிய இடங்களில், எல்லா இடங்களிலும் அவர்களை கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க, பலவிதமான வார்த்தைகளே சொல்கிறார்கள். இரவு நேர விளக்கு என்று சொல்கிறார்கள், பின் லேடனுடைய பேத்தின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணி பார்க்குறாங்க, நாம் சத்தியத்தை பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றுகிறோம், நபி போதித்த சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோம், நம்ம பார்த்து இவங்க கேவலப்படுத்துகிறாங்களே, இதை நாம் இன்னும் பரவலாக ஆக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து ஆதரவு திரட்டுகிறார். ஆதரவு திரட்டி அதன் வழியாய் நிறைய பேர் அதில் சேர்ந்து கடைசியில் இன்றைக்கி 190 நாடுகளில் இந்த வேர்ல்டு ஹிஜாப் டே கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் எப்படி மற்ற தினங்கள் போல் அல்ல. அந்த ஹிஜாப் சம்பந்தமான கருத்துக்கள், எப்படி ஒரு சுதந்திர தினம் வந்தால் சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசப்படுது இல்லையா, அது மாதிரி ஹிஜாபுடைய நாள் என்று ஒன்று இருக்குமே. ஆனால் அதை பற்றி அதிகமான கருத்து உருவாக்கம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற அடிப்படையில் அந்த பெண்மணி செஞ்சாங்க. அதில் வெற்றியும் பெற்றார்கள். இன்று வரை 190 நாடுகளில் அது இருக்குது. சரி, இந்த வர்தா என்பதும் இந்த ஹிஜாப் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததா, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தில், முன்னுள்ள சமுதாயத்திலும் இந்த ஹிஜாப் என்பது இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இபாதத்துகளில் இப்படி சொல்லுவான், தொழுகை நீங்கள் தொழுங்க, முன்னுள்ள சமுதாயத்திலும் இந்த தொழுகை இருந்துச்சு. நோன்பு நீங்கள் வைங்க, கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னுள்ள சமுதாயத்திலும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவான். அந்த வரிசையில் ஃபர்தா என்பதும் முன்னாடியே இருந்துச்சு. அது சட்டமாக ஆக்கப்பட்டது குர்ஆனுடைய வசனத்திற்கு பின்னால். ஆனால் பழக்கம் என்பது அறியாமை காலத்தில் கூட இருந்தது. தலையை மூடியிருப்பார்கள். பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அதற்கு முன்னால் உள்ள கவிதைகளில் கூட பெண்களை பற்றி வரும்போது அவர்கள் தலைமூடி இருப்பார்கள் என்ற கவிதைகளை பார்க்க முடிகிறது. அதல்லாமல் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் இந்த ஃபர்தாவை அவர்கள் அனுஷ்டித்திருக்கிறார்கள், ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய வடிவங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சௌராஷ்டிரியர்கள் முக்காட்டோடு தான் இவர்கள் இருப்பாங்க. பிரிட்டிஷில் மகாராணி அவங்க வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முக்காடிட்டு தான் அவர்கள் வருவார்கள். மார்வாடி பெண்கள், சீக்கியர்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள். இப்படி நீங்கள் நிறைய மதத்தை சார்ந்தவர்களை கூட பார்க்க முடியும். யூத மதத்தினுடைய குருமார்கள், அவர்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் பர்தா அணிந்திருப்பார்கள். இப்படி நிறைய பேர். அப்போ இந்த பழக்கம் என்பது தொன்று தொட்டு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. இதை அதிகமாக விமர்சிக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் வணங்கக்கூடிய நமது மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மேரி என்று அழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் காட்சிப்படுத்துகிற போது கூட முக்காடோடு தான் காட்சிப்படுத்தினார்கள் இல்லையே. யாருமே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கல, யாரும் ஃபோட்டோ எடுத்து வைக்கல, யாரும் வீடியோ எடுத்து வைக்கல.
ஆனாலும் அவர்களை உருவகப்படுத்துகிற போது அதை அவர்கள் சிலையாக வச்சிருக்கிறாங்க. அன்னை மேரின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்களா இல்லையா? எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சிலை அதனுடைய வடிவம் முக்காடிட்டு தான் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 90% ஹிஜாபோடு தான் இருக்கும். அப்போ அது எந்த அடிப்படையில் அப்படி செஞ்சாங்கன்னா அதுதான் கண்ணியம் என்ற அடிப்படையில் அதை செய்கிறான் இல்லையா? அப்போ எல்லோருமே இந்த பழக்கத்தை ஹிஜாப் என்ற அந்த அணிகலனை அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அதை செய்யும்போது மட்டும் என்ன ஆயிடுது? பல்வேறு கருத்துக்கள் பரப்பப்பட்டுச்சு. பெண் அடிமைத்தனம், நீங்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறீர்கள், இதெல்லாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். இஸ்லாம் செஞ்சால் மட்டும் அந்த மாதிரி சொல்லப்படும், இஸ்லாத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்வின் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுடைய வேதத்தில், ரிக்கு வேதத்தில் புராதன ஆகம விதிகள் அதில் பெண்ணுடைய தலை திறந்திருக்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியும். இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ கிறிஸ்துவர்களில் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நர்ஸுகள் தலையை அவங்க மறைச்சி தான் இருப்பாங்க, திறந்தே இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்படி நிறைய இருக்குது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹிஜாப் என்பது சட்டமாக ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஸ்லீமான பெண்கள் வந்து முஸ்லீம் ஆகுவதற்காக பெண்கள் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்வார்கள், பல்வேறு விஷயங்களை செய்வாங்க. இப்போ யாரெல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ என்ன செய்வாங்க? நீங்கள் வந்து அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேறு சிலைகளை வணங்கக்கூடாது, இப்படிலாம் வரிசையாக பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லும்போது அதனுடைய வரிசையில் பெண்கள் வரும் பொழுது நீங்கள் பர்தா இன்றி வெளியே வரக்கூடாது, நீங்கள் ஹிஜாப் அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி காண்பிப்பாங்க. நபியே, நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பெண்களும் முஃமினான பெண்களும் நீங்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட இந்த வசனத்தை சொல்லி காண்பாங்க. அது மாத்திரமில்லாமல் அன்று சலங்கை அணியக்கூடிய பழக்கம் இருந்தது. நிறைய முத்துக்களை வச்சு காலில் சலங்கை அணியக்கூடிய பழக்கம், அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இவ்வளவு சலங்கைகள் அணிந்து நீங்கள் என்ன செய்யணும்? கொலுசெல்லாம் அணிய வேண்டாம். காரணம், உங்களின் பக்கம் யாருடைய கவனமும் வரக்கூடாது, உங்களுடைய அழகு எவ்விதத்திலும் அது வெளிப்படக்கூடாது. இப்போ இஸ்லாத்துடைய ஒரே கான்செப்ட், ஒரே ஒரு விஷயம் தான். ஹிஜாபுடைய நோக்கம் என்ன? ஒன்று தான். பெண்கள், முஃமினான பெண்கள், கண்ணியமானவர்கள், அவர்களுடைய அழகு எங்கும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தப்படக்கூடாது. அது அவர்களுக்கு ஆகுமான கணவன்மார்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்த. இது ஒரே ஒரு கான்செப்ட் தான். வேறு யாரும் பார்க்கக்கூடாது, பார்ப்பதற்கு அவர்களை தூண்டவும் கூடாது. அதனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஹைருன் நிசா நிசாவுல் அன்சார், பெண்களில் அப்படி சொல்லப்பட்ட இந்த ஹிஜாபுங்கிறத சஹாபி பெண்மணிகள் எந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு கரெக்டாக கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அன்சாரி பெண்மணிகள் சிறந்தவர்கள். காரணம் கேட்கப்பட்டது, என்ன காரணத்தினால அவங்க சிறந்தவங்க? அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹிஜாபுடைய வசனம் என்பது, இந்த பர்தாவுடைய வசனம் என்பது இஷாவுடைய நேரத்தில் இறங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை மட்டும் வைத்து இந்த வசனத்தை விளக்கி சொன்னார்கள். ஹிஜாப் அணிவது கட்டாயம் என்று சொல்லப்பட்டது இரவு நேரத்தில். அப்போ இரவில் தான் அந்த ஆண்கள் பெண்களிடத்தில் போய் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் வரும்போதே அந்த அன்சாரி பெண்மணிகள், அப்போ அந்த ஹிஜாபுடைய ஆடை எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை, ஆனாலும் தங்களிடத்தில் இருந்த துணிகளை கிழித்து எப்படியெல்லாம் முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்கள் தங்களுடைய உடலை மறைத்தவர்களாய் வந்தார்கள். நாங்கள் பார்க்கும்போது அவருடைய தலையில் கருப்பு காக்கா இருந்ததை போன்று இருந்தது. ஹதீஸ்கள் எப்படியே வருது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? தலையில் ஒரு துணி, உடம்புல ஒரு துணின்னு சொல்லி முழுமையாக அவர்கள் மறைத்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்ததற்கு பின்னால் அதனுடைய விளக்கங்களை போய் நாளைக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ட்ரெஸ் அணிந்து கொள்ளலாம், ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கல. உடனேயே உடனே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செஞ்சாங்க? அதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால தான் சிறந்தவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. இப்படி சஹாபாக்களுடைய, சஹாபி பெண்மனுடைய வரலாறுகள் நிறைய இருக்குது. எந்த அளவிற்கு அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டாங்க, நமக்கு தெரியும். அப்போ அவங்க ஹிஜாப் அணியலை, என கணவர். இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள், அவர்கள் தந்தை, அப்போவும் ஹிஜாப் அணியலை. ஆனால் அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேத்துக்கும் மத்தியில் எந்த சொந்தமும் இல்லை, மஹரம் எதுவும் கிடையாது. அதனால் அவர்கள் அடக்கப்பட்டதற்கு பின்னால் உடனேயே ஃபர்தா அணிஞ்சிட்டாங்க, ஹிஜாப் அணிஞ்சிட்டாங்க. ஆனால் இறந்தவர்களுக்காக ஹிஜாப் அணிய வேண்டுங்கிறதுலாம் இல்லை. ஆனாலும் அதில் கவனமாக இருந்தாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்நியர் ஒருவர் அடக்கப்பட்டிருக்கிறார், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர், இரண்டாம் கலீஃபா, அது வேறு விஷயம். அதனால் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்நியர் என்ற காரணத்தினால் அவர் இறந்தவராக இருந்தாலும்
அவர்களுக்கு முன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவருடைய கபர் இருக்கக்கூடிய இடத்திலே நான் ஹிஜாப் அணிந்திருப்பேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அணிந்திருக்கிறார்கள். இது நமக்கான ஒரு பாடம். இறந்தவர்களுக்கு முன்னால் கூட அவர்கள் ஹிஜாப் அணிந்திருக்கும் பொழுது அந்நியர்களுக்கு முன்னால் நம்முடைய ஹிஜாப் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக நாம் அணிய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஹிஜாப் சம்பந்தமாக ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஹிஜாப் அணியக்கூடிய மக்களாக அதிகமான பேர் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதில் ஒரு விஷயம், அது நம்ம கடைசியில் பார்க்கலாம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிற மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தினுடைய பல்வேறு கருத்துக்களினால் ஈர்க்கப்பட்ட பிற மதத்தை சார்ந்த பெண்மணிகள் எந்த அளவிற்கு இந்த ஹிஜாபில் பேணுதலோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது வாழையடி வாழையாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஹிஜாபை பேணுவதோடு அதனுடைய முழுமையான சட்டத்தோடு அதை பேணுவதில் நாம் கவனமாக இருக்கும். சண்டே டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியர் இவான் ரெட்லி, நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அமெரிக்க பெண்மணி, ஒரு பத்திரிகை ஆசிரியர், எல்லா விதமான பாவங்களையும் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, திறமையான பெண்மணி. அவர்களிடத்தில் மது பழக்கம் இருந்தது, அவர்கிட்ட சூதாட்ட பழக்கம் இருந்தது, எல்லா விதமான, ஏன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிறாங்க, பண வசதி எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா விதமான பழக்கங்களும் இருந்துச்சு. தைரியமான பெண்மணி. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, மாறு வேடத்தில் போய் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒரு தகவலை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது முஸ்லீம் மாறி போனாங்க. ஆனால் அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று தெரிந்திருச்சு, சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதில் விலாவரியாக எழுதியிருப்பாங்க, நம்ம படித்தா தெரியும். நான் என்னென்ன கலாட்டாலாம் பண்ணாங்க, நான் சிறைப்பிடிக்கப்பட்டேன், அவங்க அந்த ஆப்கானிஸ்தானியர்களை நான் கொடுங்கோலர்கள் என்று நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, நான் இப்பொழுது பருதா அணியக்கூடிய பெண்ணாக மாறியிருப்பதற்கு என்ன காரணம், அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு இஸ்லாத்தை பேணினாங்க, எவ்வளவு கடைபிடித்தார்கள், அது என்னை எப்படி ஈர்த்துச்சு என்ற எல்லா விஷயங்களையும் அந்த புத்தகத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பர்தா என்பதும் நான் அடிமைத்தனத்தின் ஒரு விஷயம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இந்த பர்தா என்பது அடிமைத்தனம் அல்ல, பெண் சுதந்திரத்தினுடைய அடையாளம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை கடைசியில் எழுதுவாங்க. இப்போ அது எப்படி இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஹிஜாபின் பால் ஹிஜாபை இவ்வளவு பேணக்கூடியவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிவிட்டார்கள். இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம கேள்விப்படலாம். அமைதிக்கான ஒரு பரிசை யமன் தேசத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க, முழு ஃபர்தாவோட போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படும், அப்படி யாருமே அங்கே இல்லை, ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆடை அணிஞ்சிட்டு போகிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதே மேடையிலேயே, முன்னாடி ஒரு காலம் இருந்தது, ஆடை குறைவாக இருந்தது, அது கற்காலம். இன்று நாகரிகம் உயர்ந்து விட்டது. உயர்ந்த நாகரிகத்தில் நாம் இருக்கிற பொழுது முழுமையான ஆடை அணிவது தான் உயர்ந்த நாகரிகம், அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், நீங்கள் இன்னும் கற்காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம கேட்க முடியும். சரி, ஹிஜாபுடைய வரையறை என்ன? ஹிஜாப் அதனுடைய வரையறை என்ன? ஹிஜாபுடைய வரையறையை பொறுத்தவரையில் முதலாவது விஷயம், உடல் முழுவதும் மறைக்கப்பட வேண்டும். இதுதான் ஹிஜாபுடைய வரையறை. இதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல நிறைய ஆயத்துக்கள் இருக்கிறது. குல்லில் முஃமினீன யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன என்று வரக்கூடிய அந்த நீண்ட வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண் ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கியதற்கு பின்னால் முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இப்படி முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் முழுவதையும் மறைக்க வேண்டும் என்று அதான் சொல்கிறான். சூரத்து நூறில் இருக்குது. சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஆண்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லையா? ஆண்கள் சுதந்திரமானவர்களா? ஆண்களுக்கு என்று ஒரு சட்டம், பெண்களுக்கு என்று ஒரு சட்டமா? அல்லாஹ் முதல்ல சொன்னதே ஆண்களுக்கு தான் ஆயத்து, அதுக்கு அடுத்து தான் இது ரெண்டாவது ஆயத்து தான் குல்லில் முஃமினாத். ஃபஸ்ட்டு குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். ஆண்களுக்கும் ஃபர்தாரு, அவர் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து அல்லாஹ் பெண்களுக்கு சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஹிஜாபுடைய விஷயங்களை பல்வேறு தருணங்களில் சஹாபாக்களுக்கு, குறிப்பாக வாலிப சஹாபாக்களுக்கு மிகவும்
அமைதியாகவும் சந்தர்ப்பத்தை தகுந்தவாறும் அவர்கள் செஞ்சுருக்காங்க, அறிவுரை பகிர்ந்திருக்கிறார். வரலாற்று அஹனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சின்ன வாலிபர் தான். அவங்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அந்நிய பெண்ணை பார்க்குறாங்க. பார்க்கறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவர் என்ன செஞ்சிடறாரு, உடனே அந்த இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுறார். சின்ன வயது ஒரு 16-17 வயசு வாலிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் பதட்டத்தில், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்துக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காண்டி வந்தேன், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறார். ஓடி போயிடுறார், அந்த இடத்த காலி பண்ணி போயிடுறார். ஆனால் பள்ளிக்கு தான் தொலை தானே வரணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கே இவர் என்ன செய்கிறார், அவாய்ட் பண்ணுறார். எப்படியா நபியை பார்த்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறார். தொழுக வரும்போது நபி இல்லாத நேரம் பார்த்து தொழுதுட்டு ஓடிடுறது, அல்லது நபி கூட தொழுதுட்டு, நபி தான் இமாம் செய்வாங்க, தொழுத உடனே கிளம்பி போயிடுறது. சுன்னத்தெல்லாம் வீட்டில் போய் தொழுதுக்கிறது. பள்ளியில் சுன்னத்தெல்லாம் தொழுதுகிட்டு இருந்தால் தான் நபியை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அப்போல்லாம் அது எப்பாச்சும் மாட்டினார்னா அப்போ சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா ஒட்டகத்துக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்பாங்க. இல்லை சொல்லலாம், அது சரியாயிடுச்சு, கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி ஏதாவது சொல்லிட்டு ஓடிடுவார். எப்படியாவது அஹனஸை பிடிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சு ஒரு நாள் இவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அவர் தொழுதுகிட்டே இருக்கிறார். சலாம் கொடுத்த உடனே கேட்டாங்க, எப்போ அவன் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என் ஒட்டகத்துக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை, நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக அவர் சொல்வார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் வாலிப சஹாபாக்கள், வாலிப சஹாபி பெண்மணிகளுக்கு இந்த ஹிஜாபுடைய விஷயத்தை தெளிவாக என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த பெண் சுதந்திரம் பேசக்கூடியவர்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய ஹிஜாபை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய ஒரு பொதுவான கேள்வியை நீங்கள் நிறைய விதத்திலே நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடைகளை அணிந்து கொள்வோம், ஆண்கள் தான் என்ன செய்யணும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடைய மகனை என்ன செய்யணும், இது மாதிரி பெண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்கணுமே ஒழிய, நாங்கள் எப்படி ஆடை உடுத்தணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்வோம், அது எங்களுடைய இஷ்டம் என்று ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் முழுமையாக ஆடை அணியணும், நீங்கள் உங்களுக்கு என்ன அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும், ஆண்கள் கரெக்டாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு சாத்தியமான விஷயம்? எல்லோருமே ஆண்களை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். எல்லா ஆண்களுக்கும் சரியான வளர்ப்பு கிடைத்து விடுமா? தாய் தந்தை இல்லாமல் வளர்க்கப்படக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒழுக்கமில்லாத பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்படி கேட்கக்கூடியவர்கள்ட்ட போய், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கங்கள், அது ஏதோ கிராமம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் சாதாரணமாக ஒரு பெட்டியில் போட்டு வைங்க, வச்சுட்டு உலகத்தில் திருடர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா? திருடக்கூடாது என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கு சொல்லி வளருங்க. திருடக்கூடிய சிந்தனை உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன 1 கிராம் தங்கத்தை கூட எங்கே தான் வைப்போம்? உள்ள பீரோல பூட்டி பத்திரமா வைப்போமா இல்லையா? அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறதுன்னு தெரியுது. ஏன் உலகத்தில் திருடர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் எவ்வளவுதான் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தாலும், பல்வேறு காரணங்களினால், தன்னுடைய வறுமையினாலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் திருடக்கூடிய திருடர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இல்லையா? எவ்வளவு உலகத்தை சரி செஞ்சாலும் சரி, அவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அல்லது திருடக்கூடிய பழக்கமே இல்லாவிட்டால் கூட விலை மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் ஏதாவது இருக்கும், அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போ தான் தோணும்? அது ஓப்பனாக அது எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அது தோணுமா இல்லையா? இது வரைக்கும் திருடினதே இல்லை, ஆனால் ஒரு நிறைய தங்க காசு அல்லது பணம் ஏதோ வெளியில் இருக்குது, யாருமே பார்க்கல, பல்வேறு தேவைகள் இவருக்கு இருக்குது, என்ன செய்யும்? கொஞ்சத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுமா இல்லையா? அப்போ அதை தூண்டுவது யார்? அதுபோலத்தான் எவ்வளவு கண்ணியமாக வளர்க்கப்பட்டாலும் ஒரு ஆண் அவனுக்கு சரியான முறையில் ஹிஜாப் அணியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும் பொழுது, அவர் தவறே செய்யாமல் இதுவரை இருந்தால் கூட
தவறான சிந்தனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்களே நீங்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ளுங்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், கண்ணியமான ஒரு மார்க்கம் இல்லையா? இந்த உலகத்தில் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் சொன்னது மாதிரி வேறு யாருமே சொல்லித் தர முடியாது. உலகத்தில் எத்தனை இசங்கள் இருந்தாலும், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எங்கெல்லாம் இந்த ஹிஜாப் கடைபிடிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஹிஜாபுக்கு சரியான முறையில் கடைபிடிக்கப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது சரியான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருப்பதை பார்க்க முடியும். ஆனால் நமது நாடு போல், இந்தியா போல உள்ள நாடுகள் ஹிஜாபிலேயும் கவனம் இல்லை, அதிலேயும் சுதந்திரம். அதுபோல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் ரொம்ப குறைவு. அவனுக்கு தண்டனை முடிகிறதுக்குள்ளே அவன் கிழவனாயிடுவான். இப்படி பல்வேறு விஷயங்கள். இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு வருடமும் கூடிக்கிட்டே போகுது. முட்டாள்தனமான சிந்தனையுள்ள, மேற்கத்திய சிந்தனையுள்ள ஆட்சியாளர்களுக்கு சுத்தமாக அது புரிகிறதே இல்லை. மக்கள் மீதும், மனிதர்கள் மீதும், பெண்கள் மீதும், இந்த நாட்டின் மீதும் அக்கறையுள்ளவர்கள், படித்தவர்கள், அது முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ எத்தனையோ விதமான கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை இல்லையா? அப்போ ஹிஜாப் அணியக்கூடிய நாடுகளில் குற்றங்கள் குறைந்து இருக்கிறது. 0% இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஹிஜாபுடைய அளவீடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம். 90% உலமாக்கள் ஹிஜாபுடைய அளவை சொல்கிற பொழுது உடல் முழுவதும் மறைக்கப்பட வேண்டும், முகமும் மறைக்கப்பட வேண்டும். முகமும் மறைக்கப்பட வேண்டும். அதற்கான காரணம் சொல்லுகிற பொழுது முகம்தான் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது, ஒருவரை அடையாளப்படுத்துகிறது, ஒரு ஈர்ப்பின் மையமாக இருக்கிறது. எனவே முகமும் என்ன செய்ய வேண்டும்? மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் 90% அறிஞர் பெருமக்கள்லாம் இப்போ உள்ள அறிஞர் பெருமக்கள் இல்லை, சஹாபாக்கள் காலத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய அறிஞர்கள் வரை 90% தான் சொல்லுவாங்க. 10% மாற்று கருத்துக்கள் உண்டு. அல் மர்அத்து அவுரத்துன் ஃபைதா ஹரஜத் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், திர்மிதியில் 1173வது ஹதீஸ். பெண்கள் அவுரத், மறைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வெளியே வந்தால் ஷைத்தான் அவர்களை அலங்காரமாக காட்டுகிறான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டம் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அதில் ஒன்று நிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன், பெண்களில் ஆடை அணிந்தும் அணியாமல் இருக்கக்கூடியவர். இது இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? காசியாத் நாரியாத் என்று சொன்னால் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள் என்று ஒரு அர்த்தம். அப்படின்னு ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்ததுடைய நோக்கம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்காது. அப்போ இதே இது ஹிஜாபிலையும் இருக்கும் இல்லையா? ஹிஜாப் அணிந்திருக்க வேண்டும், உடலுடைய எந்த அங்கங்களும் தெரியக்கூடாது, அது டைட்டாக அணியக்கூடாதுங்கிறது இந்த ஹதீஸில் வருது, இதனுடைய விளக்கங்களில் வருது. கண்ணியமாக அணிய வேண்டும். எப்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களோ, எப்படி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களோ அப்படி அணியணும். அதுதான் ஹிஜாபுடைய நோக்கம். ஹிஜாபுடைய நோக்கம் இன்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் அணிந்திருந்தால் யாருடைய கவனமும் இந்த ஹிஜாப் அணிந்த பெண்ணின் பக்கம் வரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கம். ஆனால் இன்றைக்கி அதில் ஏற்படக்கூடிய பல டிசைன்கள், பலவிதமான விஷயங்கள், அதுவும் ஒரு கவர்ச்சியான ஹிஜாபாக மாறிப்போய் இருக்கிறது நம்ம பார்க்கோம் இல்லையா? ஒரு ஈமானுள்ள, அல்லாஹ்வின் மீது பயம் இருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஈமானிய பெண்மணிக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும். என்னுடைய அழகு என்னுடைய கணவனுக்கு மாத்திரம்தான், என்னுடைய அழகை நான் எந்த விதத்திலும் பிற ஆண்களுக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்ற சிந்தனை இருக்கும் இல்லையா? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அபூதாவூதுல 1833வது ஹதீஸ், குன்னா மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம், பேசிக் கொண்டிருந்தோம், அப்போ முகத்தை திறந்திருந்தோம். சில பேர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பொழுது நாங்கள் அந்த நேரத்தில் முகத்தை மூடிக்கொண்டோம், அவங்க போன உடனே திறந்து கொண்டோம். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்படி நிறைய ஹதீஸ்கள் முகமும் மூடப்பட வேண்டும் என்று தெரிகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு ஹிஜாபை கடைபிடித்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்த்தோம். அவர்களுடைய சிந்தனை நமக்கான மிக முக்கியமான ஒரு பாடம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடைசி காலத்திலே சொல்வார்கள், என்னுடைய ஜனாசா இரவு நேரத்தில் தான் கொண்டு போகப்பட வேண்டும், தனி வழியில் தான் கொண்டு போகப்பட வேண்டும்.
எனது ஜனாசாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கணவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் நம்முடைய மகன் ஹசன் ஹுசைன் 3 பேர் தான் என்ன செய்யணும், தூக்கிட்டு போகணும். என்னுடைய ஜனாசாவோடு வருவதற்கு வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. என்னுடைய இறந்த உடலை கூட யாரும் பார்க்கக்கூடாது. அவர்களுடைய ஒரு நண்பர், அதாவது ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க, ஹசரத் ஆயிஷா ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பேர் அஸ்மா. அவங்கள கேட்பாங்களாம், மௌத்தானதற்கு பின்னாடி ஒரு துணியை மட்டும் போட்டு மூடிட்டு போகிறோமே, நாம் பெண்களுக்கும் அதையே செய்கிறோமே, ஆனால் துணியை மூடினதுக்கு பின்னாடி கூட அது ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வெளியில் தெரியுது. வெளியிலேருந்து பார்த்தா ஒரு பெண் ஜனாசா இருக்கிறதுன்னு தெரிகிறத, அது தெரியாமல் இருப்பதற்கு என்ன செய்யலான்னு கேட்கும்போது அஸ்மா சொல்லுவாங்க, ஹபஷால ஒரு முறை இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு பெட்டி மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இலையில் பண ஓலையின் மூலமாக செஞ்சு அவங்க செய்வாங்க. அதை கொடுக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இதையே கடைபிடிக்கலாம், இதையே நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அன்னையிலிருந்து தான் அந்த ஜனாசாவிற்கு மேற்கூரை போன்று ஒரு மூடி போட்டு இப்போலாம் அது இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது. மேலே என்ன செய்கிறோம், ஒரு மூடி மாதிரி போட்டு அதை மறைச்செல்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, அது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசாவிலிருந்து தான் அது ஆரம்பமாச்சு. அவ்வளவு கவனத்தோடு இருந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நிறைய நேரங்களில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி மஜ்லிஸிலே பேசியிருக்கிறார்கள். ஒரு தடவை மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பெண்களின் அழகு எதுன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க அந்த மஜ்லிஸில். நேராக நைஸாக எந்திரிச்சு போய் அவங்க மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் இந்த கேள்வியை சொல்கிறாங்க. உங்களுடைய தந்தை இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, யாருக்கும் பதில் தெரியல, என்ன சொல்லலாம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை துண்டு என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்மிலும் அதுபோன்று தேர்ச்சி பெற்றவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களே இல்மில் பெரியவர்கள். நான் இல்முடைய ஒரு பெரிய கூடாரமாக இருக்கிறேன், அதனுடைய கதவு பாபுஹா அலி என்பதாக சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய கதவே அலி தான். அந்த அலி ரலியல்லாஹு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய இல்மு எவ்வளோ இருந்திருக்கும். உடனே போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்களே, எங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெண்ணின் அழகு எது என்று சொன்னால் ஆணை பார்க்காமல் இருப்பது, எந்த ஆணும் பார்க்கும் விதத்தில் நடக்காமல் இருப்பது. 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று ஆணை பார்க்காமல் இருப்பது, இரண்டாவது ஆண் பார்க்கும் விதத்தில் நடக்காமல் இருப்பது, எந்த ஆணும் திரும்பக்கூடாது. ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கருத்து இதில் இருக்கு பாருங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நீங்களாக சொன்ன மாதிரி தெரியல, இது எனது மகள் ஃபாத்திமாவுடைய கருத்தை போலல்லவா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ 2 விஷயம் இருக்குது. ஃபர்தா அணிந்ததற்கு பின்னால் அந்நிய ஆண் எப்படி நம்மை பார்க்கக்கூடாதோ நாமும் அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், ஈமானிய உணர்வு உள்ள ஒரு அம்சம். ஆனால் இது எந்த அளவு கடைபிடிக்கப்படுகிறது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு துவா என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ், அந்நிய ஆண் என்னை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு வயதான தோற்றத்தை கொடுத்து விடு. அந்நிய ஆண் அவங்க வாழ்ந்ததே ரொம்ப கம்மியான வருடம் தான். அன்னை ஃபாத்திமா சுமார் ஒரு 27 வயசுலலாம் அவங்க வஃபாத்தே ஆகிட்டாங்க இல்லையா? இப்போ அதற்குள்ளே அவங்க செய்த துவா, யா அல்லாஹ், என்னை அந்நிய ஆண்கள் பார்க்கிற பொழுது நான் வயதான ஒரு தோற்றத்தில் இருக்கணும். அதனால தான் ஒரு பிரபலமான சம்பவம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு வயதான மூதாட்டி போவாங்க. நபி கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு வயதான மூதாட்டி போகிறாங்களே யார்? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் மகள் ஃபாத்திமா, எனது மனைவி ஃபாத்திமா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கண்டுபிடிக்க முடியல.
அவ்வளவுக்கு தன்னுடைய தோற்றத்தை, நடை, உடை, பாவனையை ஒரு வயதான மூதாட்டியை போட்டு அமைத்து கொண்டார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான துவாவாக, யா அல்லாஹ், நான் எந்த அந்நிய ஆணுடைய பார்வைக்கும் நான் இலக்காகி விடக்கூடாது யா அல்லாஹ் என்ற சிந்தனையுள்ள அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாவதற்கு முன்பேயே, தன்னுடைய மௌத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்தவுடனேயே எதை பற்றி கவலைப்பட்டார்கள்? இந்த சிறு வயதில் நான் மௌத்தாக போகிறேனே, என்னுடைய மகன்கள் என்ன ஆவார்கள், என்னுடைய கணவர் என்ன ஆவார், என்னுடைய குடும்பம் என்ன ஆவாது என்றெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. எனது இந்த இறந்து போன இந்த உடலை எந்த அந்நிய ஆணும் இறந்த தோற்றத்தில் கூட பார்க்கக்கூடாது யா அல்லாஹ் என்ற சிந்தனையோடு இருந்த காரணத்தினால்தான் அதற்கு முன்பாகவே, மௌத்துக்கு முன்பாகவே அவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அவர்கள் செய்தார். ஒரு மூடி போட்டு என்னை கூட்டு போங்க. இப்போ எந்த அளவிற்கு இந்த ஹிஜாபுடைய உணர்வு அவர்களிடத்தில் இருந்திருக்குமே, ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இது நமக்கான ஒரு மிகப்பெரிய பாடம். சுருக்கமாக நேரம் நெருங்கிவிட்டது. ஷாபாங் சொல்ல போகிறாங்க. சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், ஷரியத் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சிந்தனை இருக்கிறது. ஷரியாத் அல்லாஹ் சொன்ன குர்ஆனுடைய வசனம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈருலக நலவிற்காக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் கண்ணியமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைகள். ஷரியத் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை. ஷரியத் என்று சொன்னால் நம்மீது பேரன்பு கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் எனது உம்மத், யா உம்மதி, யா உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்னவாகுமோ, மௌத்தாக கூடிய சமயத்தில் கூட என்னுடைய உம்மத்தே, எனது உம்மத்தே என்று துவா செய்தார்கள். பிரத்யேகமான துவா ஒவ்வொரு நபிக்கும் இருக்கின்றதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. அவர்களுடைய மனைவிகளில் ஒருவர், எனக்காக இந்த துவாவை நீங்க கேட்க மாட்டீங்களா, பிரத்யேக துவா? நபி சொன்னார்கள், இந்த பிரத்யேக துவாவை எனது உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். இப்ப இந்த உம்மத்தின் மீது பேரன்பு கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஷரியத். இப்ப ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஹிஜாப் அணியுங்கள், அது உங்களுக்கு கண்ணியம், எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் உங்களுக்கு அது பாதுகாப்பு கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரம் அதனுடைய நோக்கம் என்ன? பெண்களிடத்தில் பெண் சுதந்திரம் என்று பேசி முடிந்த அளவிற்கு அவர்களை ஆடையை குறைக்க வைத்து பெண் சுதந்திரத்திற்கு எதிரானது ஹிஜாப் என்ற சிந்தனையை கொண்டு வந்து அவர்களை ஒரு போகப் பொருளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் மேற்கத்திய கலாச்சாரத்துடைய சிந்தனை. அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? பெண்களை இழிவானவர்களாக, அவர்களை ஒரு காட்சி பொருளாக உலகமெங்கிலும் கொண்டு வந்துட்டாங்க. சின்ன ஒரு பொருளுடைய வியாபாரத்தில் கூட பெண்களுடைய படம் இல்லாமல் அது விற்கிறது இல்லை. இப்படியாக முழு உலகத்திலும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் ஷரியத்துடைய சொல், இன்னொரு பக்கம் ஷரியத்திற்கு மாற்றமான மேற்கத்தியவர்களுடைய சிந்தனை. இரண்டில் நாம் எதை பின்பற்றுகிறோம், எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்? கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜாபில் ஏற்பட்ட குறையின் காரணமாக, ஹிஜாபில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, ஹிஜாப் என்று சொன்னால் வெறும் ஆடையில் மாத்திரமல்ல, நம்முடைய கல்விலே, நம்முடைய சிந்தனையில் ஒரு திரை இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையில் திரை இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சில் திரை இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளில் திரை இருக்க வேண்டும். உள்ளத்தில் அந்நிய ஆணை பற்றி, உள்ளத்தில் அந்நிய பெண்ணை பற்றி ஆண்களுக்கு பேசுவதில், பார்ப்பதில் எல்லாவற்றிலும் திரை, வெளிரங்கமான திரை. இதுதான் ஹிஜாப். வெளியில் மட்டும் திரை அணிவதல்ல. அப்போ இதிலே சில சருகுதல்கள் ஏற்பட்ட காரணத்தினால் இன்று இஸ்லாமிய குடும்பங்களில் கூட நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது இல்லையா? இஸ்லாமிய குடும்பங்களில் கூட நிறைய இடங்களில் சில பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. சமீப காலமாக, மிகச் சமீபமாக அதிகமாக நாம் பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கள்ளக்காதல் என்று சொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப மோசமான ஒன்று. இது முஸ்லிம்களுடைய குடும்பங்கள் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இது ஏற்பட்டதற்கு பின்னால் அதனால் நிறைய கொலைகள் கூட ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏற்படக்கூடாது தான் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் ஏற்பட்டதில் பின்னாடி அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி, அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்களா இல்லையா? ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் தான் இது மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய கணவனை சாப்பாட்டில் விஷம் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பெண்மணி கொன்று விட்டார்கள். முஸ்லீம் பெண்மணி தான், அல்லாஹ் பாதுகாக்கும். அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு, அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கணவன் என்ன செய்கிறான்,
மூக்கில் கையில் காலில் பேண்டேஜோடு மூத்தாகக்கூடிய தருணத்தில் கொஞ்ச நேரத்தில் மூத்தாகிடுவான். அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபுல்லாக எழுதுகிறான். எழுதி போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணுறான், கொடுக்குறான். அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லீமுடைய குடும்பத்தில் கூட இது ஏற்படக்கூடாது என்று தான் இஸ்லாம் விரும்புகிறது. ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்பட்டு விடக்கூடாது. எல்லோரும் கண்ணியமாக வாழ வேண்டும். அதற்கு தான் இஸ்லாம் இதனுடைய ஆரம்பத்தையே தடை செய்கிறது. இப்போ இதெல்லாம் ஒரு விபச்சாரம். இதை ஆரம்பத்திலேயே தடுக்கிறது. லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. அதே பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அது அருவருப்பானது. அதனால் ஆரம்பத்திலே உங்களுடைய பார்வையை சரி செய்யுங்கள், உங்களுடைய சிந்தனையை சரி செய்யுங்கள், நீங்கள் ஹிஜாப் அணியுங்கள், எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் கண்ணியமான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களில் ஒருவரிடத்தில் கூட இந்த அருவருப்பு நிகழ்ந்து விடக்கூடாது. ஆணுக்கும் சொல்கிறது, பெண்களுக்கும் சொல்கிறது. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களை கண்ணியமானவர்களாக பார்க்கிறது. ஆனால் மேற்கத்தியவர்கள், இஸ்லாத்திற்கு புறம்பானவர்கள், ஹிஜாபை வெறுக்கக்கூடியவர்கள் இதனை பெண்களை போகப் பொருளாக பார்க்கிறார்கள். எனவே நாம் யோசிக்க வேண்டும். நம்மை கண்ணியமாக பார்க்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை நாம் எந்தளவு பின்பற்ற வேண்டும், இப்பொழுது எந்தளவு பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஹிஜாபின் முக்கியத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இறுதியாக ஷரியத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஹிஜாபை நாமும் பின்பற்றுவதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லித்தர வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் இந்த ஹிஜாபை எந்தளவுக்கு பின்பற்றிருக்கிறோம். இந்த குல்லில் முஃமினாத் என்று சொல்லக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் யாரை பார்க்க வேண்டும், யாரை பார்க்கக்கூடாது, யாரிடத்தில் பேசணும் என்ற எல்லா வரிசைகளும் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். இதில் நாம் எந்தளவு கவனமாக இருக்கிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அக்கம் பக்கம் வீடுகளிலே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்களிடத்திலும் ஹிஜாபை பேண வேண்டும். அதில் யாரிடத்தில் பேண வேண்டும் என்ற லிஸ்டெல்லாம் அதில் கொடுத்துருக்கிறான். ஆலிமாக்கள் இருக்கிறீர்கள், உஸ்தாத்மார்கள் இருக்கிறீர்கள். இது சார்ந்த பல்வேறு விளக்கங்களை உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இதிலும் நிறைய சருகுதல்கள் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய சஹாபி பெண்மணிகள் எப்படி இந்த ஃபர்தாவிலே, இந்த ஹிஜாபிலே கவனமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு கவனத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இறை அச்சத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கு அல்லாஹ் தருவானாக. யாரிடத்தில் பேச வேண்டும், யாரை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று ஷரீஅத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களை தாண்டி வேறு யாரிடத்திலும் பேசாமல் இருக்கக்கூடிய ஹிஜாப், மற்றவர்களிடத்தில் ஹிஜாபை பேணக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும், நம் வீட்டு பெண்மணிகளுக்கும், நம் ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும், முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து இதுபோன்ற அசிங்கங்கள், இதுபோன்ற ஃபாஹிஷாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்கின்றானோ இதுபோன்ற தவறுகள் உலகில் உள்ள ஒரு முஸ்லிம்களிடத்தில் கூட, ஒரு முஸ்லிம் பெண்மணியிடத்தில் கூட, ஒரு முஸ்லிம் ஆணிடத்தில் கூட அல்லாஹ் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. பேசியதை விட, கேட்டதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.